நான் தான் உங்கள் நவீஸ். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, எனக்கு பர்த்டே. ஸோ காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். அதெல்லாம் நம்ம சேனலில் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருப்போம், மறக்காத செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ மறக்காத செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு டீ குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புக்குக்கெல்லாம் லேபிள் ஒட்ட வேண்டியிருந்தது. லேபிளெல்லாம் ஒட்டிகிட்டு இருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ வரைக்கும் எந்த வேலையும் இல்லை, இந்த ஒரே வேலை தான் இருந்தது, அதையும் முடிச்சாச்சு. நீ என்ன வேலைன்னு போக போகத்தான் பார்க்கணும். ஓகே வாங்க பார்க்கலாம். ஸோ கைஸ் 12 மணி ஆயிடுச்சு, 12:15. ஸோ பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் என்ன பண்ணேன்னா புக்குக்கு பார்த்தீங்கன்னா இந்த அட்டை போடுறதுல எடுத்து வச்சிட்டேன். எடுத்து வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் மெயின் வேலையை ஆரம்பித்தேன். என்னன்னா இந்த லைட் சோர்ஸ் இங்கே ஒரு எல்இடி டியூப் லைட் இருக்குது. இது ஒரு பழைய டியூப் லைட்டு, ஆக்சுவலி போயிருந்துச்சு எங்கள் வீட்டில். அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு புது டியூப் லைட் வாங்கி போட்டு இது நான் சால்ட்டு மட்டும் விட்டுருந்துச்சு, ரெடி பண்ணி நான் இது மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த லைட் செட் பண்ணேன். ஓகேங்களா? அதுக்கப்புறமா சேர் இருக்கா, இதில் தான் நம்ம வச்சு பார்த்திங்கன்னா எடுக்க போகிறோம். எங்கிட்ட டேபிள் எல்லாம் இருக்குது, அது கம்ப்யூட்டர் டேபிள். அது பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவோட டேபிள். ஓகே, இங்கே ஒரு டேபிள் இருக்கு இல்லையா, இதில் கூட வச்சு எடுத்துக்கலாம். பட் பொசிஷன் இந்த ட்ரைபேடுக்கு இந்த சேரில் வச்சு இந்த ஸ்டூலில் வச்சு எடுத்துட்டா பொசிஷன் கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்படி பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் இந்த ட்ரைபேடோடு கொடுத்த லைட்டு நம்ம லித்தியமைனை கன்வெர்ட் பண்ணியிருந்தோம். அதோட ஃபுல் வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம், போய் செக் பண்ணி பாருங்கள். ஒயர் கசாமுசான்னு இருந்தது. ஸோ வெறும் இந்த ஹோல்டர் மட்டும் வெளியே தெரியுது மாதிரி பார்த்திங்கன்னா இழுத்துவிட்டு அதுக்கப்புறம் இந்த பேட்ரி ஆக்சுவலி சார்ஜ் ஏறிட்டு இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் வரைக்கும் கூடி இவ்வளோதான் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த பேட்ரி நம்மளுக்கு தேவைப்படும், இந்த பேட்ரி தேவைப்படும். பட் இது சார்ஜ் இல்லாத இருந்தது. ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா தனியாக சார்ஜரும் இருக்குது. பட் அதில் போடுறது கொஞ்சம் கஷ்டம், ஒயரில் எடுக்கணும். ஸோ அதனால் இந்த கம்ப்யூட்டரோட யூபிஎஸ்ல அப்படியே சார்ஜ் போட்டுவிட்டேன். அது சார்ஜிங் ஆகிட்டு இருக்குது, அதை ஆகிக்கிட்டோம். இப்போ வரைக்கும் பொசிஷன் கரெக்டாக பார்த்துருந்தேன். அதாவது எங்கே வச்சா லைட் சோர்ஸ் கரெக்டாக இருக்குது, எங்கே பார்த்தீங்கன்னா அழகாக ரெக்கார்ட் ஆகுது அப்படின்ட்டு பார்த்து செட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க போகிறது கிடையாது, வேறு ஃபோனில் எடுக்க போகிறேன். குவாலிட்டி நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நீ நைட்டு தான் வேலை பண்ணணும். கேக்கெலாம் வச்சு டெக்கரேஷன்லாம் நைட்டு தான் பண்ணணும். எல்லாம் பண்ணிவிட்டு நீ என்ன பண்ணிட்டு பார்க்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் டிவி தான் பார்த்துருந்தேன். ஓகேங்களா? டிவி பார்த்துட்டு அப்படியே இதையும் ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். இதுக்கு மேலே எனக்கு என்ன வேலை செய்கிறது அப்படின்ட்டு தெரியல, எந்த வேலையும் இல்லை, பார்க்கலாம். ஸோ கைஸ் கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா டிவி பார்த்துட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு ஆக்சுவலி கூப்பிட்டேன். என் ஃப்ரெண்டுக்கு, என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுக்கு கூப்பிட்டேன். ஸ்கூலில் இருந்தப்போ அவன் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்ட். அவனை கூப்பிட்டேன். ஸோ அவனை கூப்பிட்டு ஒரு 1/4 மணி நேரம் பேசிகிட்டு இருந்துட்டேன். அப்படி இப்படின்னு டைம் ஓட்டிட்டேன் கைஸ். இப்போ பண்ணி பார்த்தீங்கன்னா 2:15 ஆச்சு. அப்படின்னு டைம் எப்படியோ டைம் ஓட்டியாச்சு கைஸ். ஃபோனை பார்த்து டிவியை பார்த்து ஃப்ரெண்டுக்கிட்ட பேசி அப்படியே டைம் ஓட்டியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியே வந்தேன். காம்பவுண்ட் தெரியுது, அந்த காம்பவுண்டில் ஏறி நின்று பார்த்துருந்தேன். உங்களுக்கு அங்கே போயிட்டு காமிக்கிறேன். ஸோ இப்படி போய் இங்கே ஏறி நின்று இப்படி பார்த்தீங்கன்னா வேடிக்கை பார்த்துருந்தேன். அப்போ அந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் அணில் பார்த்தீங்கன்னா விளையாடிட்டு இருந்தது. ஒரு 5 நிமிஷம் கிட்ட விளையாடிட்டு இருந்திருக்கும். அப்படியே பார்த்துருந்தேன். கேமரா இது ட்ரைபேட் எடுக்கல, சரி டக்குன்னு ஷூட் பண்ணலான்னு பார்த்தா ஃபோனில் பவரும் இல்லை. சரி ரைட்டு அப்படின்ட்டு பவர் பேங்கோடு கனெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வீடியோ எடுக்கிறதுக்குள்ள அணில் போயிடுச்சு. அந்த இடத்துலையும் இந்த இடத்துல விளையாடிட்டு இருந்தது. ஓகேங்களா? அப்படி இப்படின்னா 2:15 PM ஆச்சு. அப்படி இப்படின்னு டைம் ஓட்டியாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஓட்டணும் டைம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நைட்டாக கேக் வெட்ட முடியும். ஸோ கைஸ் அணில் இங்கே ஓடிச்சு. இதே அணில் தான் நானும் அங்கே பார்த்தேன். இதுக்குள்ளே தான் போச்சு, எங்கே போச்சுன்னு தெரியல. இதுக்குள்ளே தான் இங்கே போச்சு, ஆனால் எங்கே போச்சுன்னு தான் தெரியல. ஜஸ்ட்டு மிஸ் ரெக்கார்டு பண்ணியிருப்பேன், ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சிருச்சு. எங்கே இருக்குன்னு தெரியல. காட்டுக்குள்ளே ஓடிடுச்சு. ஆனால் ஸ்பீடாக ஓட அணில் காட்டுக்குள்ளே ஓடிடுச்சு. எங்கே போயிருக்குன்னு தெரியல. காணும் அணிலவே. இதுக்குள்ளே தான் போச்சு.
இப்படி போயிருச்சுன்னு நினைக்கிறேன். காணும். ஆக்சுவலி உங்களுக்கு பார்க்குறதுக்கு லக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பார்க்குறக்கு லக்கு இல்லையா இல்லை நான் ரெக்கார்டு பண்ணுறக்கு லக்கு இல்லையா அப்படின்னு தெரியல. ஜஸ்ட் மிஸ் கைஸ், ரெக்கார்டு ஜஸ்ட் மிஸ்ஸு. சரி ஓகே பார்த்துக்கலாம். ஆக்சுவலி கைஸ் நான் பர்த்டே பேபி, பட் அந்த அன்னையில் போன இடத்த நான் தேடி அலைஞ்சிட்ருக்கேன். எனக்கு தேவையில்லாத வேலைன்னு தான் உங்களுக்கு தோணும், இன்னமும் அது உண்மைதான். பட்டு என்னால் எனக்கு போர் அடிக்குதா, அந்த அணியில் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடணும்னு ஒரு வெறி ஒன்று இருக்குது. போரும் அடிக்குது, ரெண்டுமே சேர்ந்து என்னை தேட வைக்குது. ஏதாச்சும் கண்ணில் பட்டுருமோ அப்படின்னு நானும் போயிட்டே இருக்கேன். ஓகே கைஸ், இதுக்கு மேலே திரும்பி போயிட வேண்டியதுதான். இதுக்கப்புறம் இல்லைன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 5% வாய்ப்பு அந்த சைடு இருக்கிறதுக்கு. ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ரோடு, அங்கே கோயில் நம்ம கும்பிட்டோம் இல்லையா, அதுக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா ரோடு. ஸோ அங்கே இருக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இல்லை. இங்கே தான் இருக்கு, எங்கேயாச்சும் இருக்கணும். யாரும் கமெண்டில் போட்டு கிளின்னு இழிச்சிடாதீங்க, என்னடா இன்னொரு அணிகளை தேடி அலைஞ்சிட்ருக்கேன் அப்படின்ட்டு. ஓகே, சும்மா ஒரு ஜாலிக்கு தான் அலைஞ்சிட்ருக்கேன், வேறு எதுவும் இல்லை. ஃபைனலாக நான் தோல்வி ஒத்துக்கிட்டேன். நான் வீட்டுக்கு போகிறேன். சுத்தமாக என்னால் முடியல, காலில் அடி வேற பட்டுருச்சு. இங்கே பாருங்க, அப்போ ஆக்சுவலி கல் கீச்சி விட்டுருச்சு, ரத்தம் வரல, பட் எரியுது. இந்த காயத்துக்காக நான் கிவ் அப் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. காசு நான் வீட்டுக்கு போகிறேன், டயர்ட் ஆகி போச்சு எனக்கு. ஒரு 1/2 மணி நேரமாக தேடி சுற்றிட்டு இருக்கேன், ஒன்றையுமே பார்க்க முடியல. சரி இதுக்கு மேலே இப்படி சுற்றின வேலைக்காது, நான் வீட்டுக்கே போகிறேன்டான்னு சொல்லிட்டு கிளம்பும்போது அடி வேற பட்டுருச்சு. சரி ரைட்டு கம்மி வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஓ இங்கே வருங்க, நம்ம ராஜபாளையம் அழகாக தூங்கிட்டு இருக்கிற. அப்படி சரி ஓகே கைஸ், நான் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். உங்களுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நான் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத சொல்கிறேன். ஆக்சுவலி இப்போ என்ன பண்ணுறதுன்னா, வீட்டில் போய் டிவி தான் பார்க்கணும். ஓகே, ஏதாச்சும் ஐடியா இருந்தாங்கன்னா நான் உங்களுக்கு அப்படியே போட்டுவிடுறேன். ஸோ கைஸ், உங்கள்கிட்ட நான் கடைசியாக ப்ளாக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்பா வந்துட்டார். ஸோ வயலுக்கு போயிருந்தார், அப்பா வந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அப்படி இப்படின்னு இது டிவியில் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பாட்டு கேட்டுருந்தேன், தமிழ் சாங்ஸு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுக்கா வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. அது யார் அப்படின்னா அம்மத்தா, இங்கே போகிறவங்க பார்த்தியா பிங்க் கலர் சாரி. ஸோ அதான் எங்கள் அம்மத்தா. ஸோ அம்மத்தா வந்தாங்க, அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு அப்புறம் அவங்க ஸ்வீட் வாங்கிட்டு வந்தாங்க. அதை சாப்பிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிட்டு இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா மாடு பிடிக்கிறதுக்கு போயிட்டுருக்கோம். அப்படி இப்படின்னு 5:15 ஆயிடுச்சு, 5:15 PM ஆயிடுச்சு. அப்படி இப்படின்னு ஓட்டியாச்சு கைஸ் டைமு. இன்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஒரு 2.5 hours 3 ஹவர்ஸில் கேக் வெட்டிடலாம். ஓகே, இப்போ மாடு பிடிக்கிறதுக்கு போயிட்டுருக்கோம். ஓகே, காட்டுக்கே போகணும், ரொம்ப தூரம் ஆக்சுவலி. போய்த்த பிடிச்சிட்டு வரணும், பிடிச்சிட்டு கட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா இருக்க பார்த்தீங்கன்னா அப்பா வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் கட்டுத்தர வேலைக்கு போய் அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம திரும்ப வந்து வீட்டில் செட்டில் ஆகிக்க வேண்டியது. அப்புறம் வீட்டில் செட்டில் ஆகிட்டு குளிச்சுட்டு வீட்டுக்கு தீவம் போட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் ஒரு சில ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. அது ஃப்ரேமில் இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. ஆக்சுவலி நான் என் ஃபோனில் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன், அதுக்கப்புறம் அம்மா ஃபோனில் எடுக்கலாம்னு நினச்சேன். அதுக்கப்புறம் அம்மத்தா வந்துட்டு அம்மத்தா ஃபோனில் ஏஐ கேமரா கொஞ்சம் பெட்டராக இருக்கும், ஸோ நல்லா இருக்க முடியும். ஸோ அம்மத்தா ஃபோனில் மாற்றிடல அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அம்மத்தா ஃபோனில் மாற்றுற மாதிரி இருந்தால் பிளேஸை மாற்றணும். அதாவது உங்களுக்கே தெரியும், ஒரு கேமராவுக்கு ஒரு ஷூட்டபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் மறுபடியும் பார்த்தீங்கன்னா பிளேஸை மாற்ற வேண்டியது வரும். ஸோ அதை அலைன் பண்ணி வச்சுட்டோம்னா டைம் ஆகிக்கும். அதுக்கப்புறம் வெட்டி முடிச்சிட வேண்டியதுதான். ஓகேங்களா, வந்தாச்சு, அந்த காட்டுக்கே போகணும், அவங்களுக்கு போயிட்டு காமிக்கிறேன். ஸோ கைஸ், நான் ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று அப்லோட் பண்ணியிருப்பேன், சின்ன டிராக்டரில் உழவு ஓட்டுற மாதிரி. அது இந்த காடு தான். ஓகே, அது இந்த காடு தான், 3/4 ஏக்கரா. அது இந்த காடு தான். இந்த காட்டை தாண்டி தான் நம்ம மாடு பிடிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் திரும்ப கட்டுத்தரில் கொண்டு கட்டணும். ஸோ கைஸ், அங்கே இருக்கு பாருங்கள். ஸோ அதுதான் நம்மளோட மாடு அண்ணி எருமை, அதை தான் நம்ம பிடிச்சிட்டு வரணும். ஸோ ஃபைனலாக டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிட்டோம். அங்கே இருந்து இவ்வளோ தூரம் பார்த்திங்கன்னா வந்தோம். ஓகேங்களா, இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும் நடந்து வந்திருக்கோம். ஓகே,
ஸோ ஒரு 6 உருப்படி கிட்ட இருக்குது, நல்லா பிடிச்சி கொண்டு போகணும். ஓகே கைஸ், இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி இதோட இந்த டாபிக் எண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வீட்டுக்கு போயிட்டு கடுத்தருக்கு வேலை போகும்போது உங்களுக்கு பிளாக் பண்ணுறேன், இல்லை அப்படின்னா அது முடிச்சுட்டு வந்து பிளாக் பண்ணுறேன். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா நம்ம கட்டுத்தரில் போய் ஹெல்ப் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ ஹெல்ப் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்துச்சு, ஒன்று வாங்கிட்டு வர்ற வேலை இருந்துச்சு. ஸோ அதனால் அதை போய் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வீட்டுக்கு தீவம் போட்டு இப்போ ரெடியாக இருக்கேன். இன்னொரு 1 hour ஆகும் கேக் வெட்டுறேன். ஓகே கைஸ், கேக் வெட்டும்போது பார்க்கலாம். கேக் வெட்டுறோம், நாங்கள் ஃபேமிலியாக வெட்டுறோம், கொஞ்சம் சவுண்டாக தான் இருக்கும், தயவு செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கைஸ், என்னை எப்படின்ட்டு இப்படி பண்ணி விட்டாங்க. ஓகே கைஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நதீஸ் முருகேசன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், பை.